வெல்கம் டு ஷைமாஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று புதிய ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பீஸா எப்படி செய்வதென்று. பீஸாவை விரும்பாத எவரும் இருக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு பீஸா. இன்று நான் செய்ய இருப்பது சிக்கன் மசாலா பீஸா. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பீஸா செய்வதற்கு தேவை என்பதை பார்ப்போம். 200 grams of sieved all-purpose flour, 200 milliliter of water, 7 grams of yeast, sugar, sesame seeds, salt and 90 milliliter of oil. முதலாவதாக ஈஸ்ட் சொல்யூஷன் தயாரிக்க போகிறோம். 7 கிராம் ஈஸ்டையும் 1 டீஸ்பூன் சுகரையும் வார்ம் வாட்டரில் எடுத்து ஒரு 50 to 70 milliliter வாட்டரை விட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி 15 minutes அதை ஃபோம் பண்ண வைக்க வேணும் அந்த சொல்யூஷன். இந்த ஈஸ்ட்டுக்கு சுகரையும் ஆட் பண்ணுறேன்டா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ அந்த ஓல் பர்பஸ் ஃப்ளவரை எடுத்து அதுக்குள்ளே சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ ஆஃப்டர் 15 minutes இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி பொங்கி வந்திருக்கு. அந்த சொல்யூஷனை இந்த ஓல் பர்பஸ் ஃப்ளவர் சால்ட் மிக்ஸ் பண்ணின கண்டெய்னருக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அந்த ஆயில் நீங்கள் எந்த ஆயில் என்றாலும் பாவிக்கலாம். அந்த ஆயிலை மிக்ஸுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணுற எண்ணத்துக்கண்டா ஈஸ்ட் ஆக்டிவேஷனை ஸ்டாப் பண்ண அல்லது தொடர்ந்து இந்த ஈஸ்ட் ஃபோம் பண்ணி கொண்டு இருந்துச்சுன்னா ஆகலும் சாஃப்டாக டோ வரும் பேக் பண்ணிக்க. ஒன்ஸ் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு டோவாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். டோ எப்படி பதம்னு பார்த்தா அந்த கண்டெய்னரில் ஒரு மாவுமே ஒட்டாமல் இருக்குது. ஒரு 5 minutes அந்த டோவை நீட் பண்ணி போட்டு இப்படி ரெண்டாக பிரித்து 20 to 30 minutes ஒரு நல்ல சுத்தமான துணியால் மூடி வைக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்களா இந்த வடிவாக பொங்கி டோ ஃபோம் பண்ணி வந்திருக்கு. அதை பிறகு எடுத்து ரவுண்டாக பீஸாக்குரிய பேஸை ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். இது தேவையான அளவு திக்னஸில் டயமீட்டரில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணலாம். திக்காக இருந்தால் நல்ல திக்காக ஸ்பாஞ்சாக உங்களுக்கு சாஃப்டாக பேஸ் வரும். நான் தின் க்ரஸ்ட்டை தான் எங்களோட வீட்டில் விருப்பம் மண்டபடியாக வெரி தின்னாக ரோல் பண்ணுறேன். இப்போ நாங்கள் அதுக்கு என்னென்ன டாப்பிங் பாவிக்க போகிறோம் என்று பார்ப்போம். டொமேட்டோ சாஸ், ஸ்லைஸ்ட் ஆனியன், ஸ்லைஸ்ட் மொசரல்லா, ஸ்வீட் கோர்ன், sesame seed and chicken tikka sliced. இப்போ நான் அந்த பீஸா பேஸை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா இன்க்ரீடியண்ட்டை போட போகிறேன். முதல்ல பீஸா சோஸ் டொமேட்டோ சோஸை போட போகிறேன். டொமேட்டோ சோஸை எவ்வளோ டயமீட்டருக்கு இன்க்ரீடியண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன்னா அவ்வளவு டயமீட்டருக்கு எப்படி செய்கிறது என்பதை பார்க்கலாம். இப்பொழுது டாப்பிங்ஸ் ஒவ்வொன்றா நான் போட போகிறேன். முதலாவது ஆனியன் போடுறேன். ஆனியன் போட்டு டாப்பிங்ஸை ஆனியன், மொசரல்லா, சிக்கன் ஒவ்வொன்றா நான் அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸை உங்களுக்கு தேவையான இடங்களில் தேவையானதை போட்டு இதை ஃபில் பண்ணுறேன். ஆன் த டாப் சிக்கன் டிக்காவும் வீட்டில் செய்கிறது தான். இது ஈஸியாக வீட்டில் செய்கிறபடியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ளேவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஸ்வீட் கோனை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு கடைசியாக இப்போ பேக் பண்ண போகிறேன். 200 degreeல 20 minutes வச்சு பேக் பண்ண போகிறேன்.
ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து கட் பண்ணி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை டொமேட்டோ சோஸோடையோ அல்லது கெச்சப்போடையோ நீங்கள் பரிமாறலாம். ஐ ஹோப் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி, give it a like and please leave comments below. Thank you for watching.